இன்னைக்கும் அந்த ஜீன்ஸ் சாங்லாம் பார்க்கும்போது அப்படி ஒரு பேர் வந்து தமிழ் சினிமாவில் ஐஸ்வர்யாக்கு இவர் தான் பெர்ஃபெக்டாக இருந்தாருன்னு எனக்கு தோணுது. இத்தனை படம் பண்ணியிருந்தாலும் அவங்க பட் அது நெக்ஸ்ட் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சிம்ரன் மேம் தான் சொல்லுவேன். சரி அப்போல்லாம் வந்து ஐ வாஸ் ஆக்சுவலி லிட்டில் சப்பியாக இருப்பேன். ஓகேங்களா, அவர் என்ன அந்த சப்பினஸை வச்சு அப்படி கலாய்ப்பார். என்னம்மா வந்துட்டு சாப்பிட சொன்னால் 2 பேருக்கு சேர்த்து சாப்பிட்ற அப்படிலாம் பயங்கரமாக கலாய்ப்பார். ஸோ அதனால நீங்கள் அவர் அந்த கொஷின் அவர்கிட்ட வேண்டாம். இல்லை, நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது Another Star Is Born. வாவ் சூப்பர். அதாவது அவங்க வந்து அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம் நிற்கும்போது சரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஆனால் அந்த எக்ஸ்பிரஷனு அண்ட் முக்கியமாக அந்த ஸ்மைல், அப்போ இருந்த ஸ்மைல் இன்னைக்கு வரைக்கும். தேங்க்யூ. கியூட் கியூட். இது வரைக்கும் சொல்லியிருக்காரா பாத்தீங்களா? இந்த மாதிரி என்னால மட்டும் தாங்க முடியும். கை தட்டுங்க. கலாய்க்கிறதோட சரி. சூப்பர். அதாவது பிரசாந்த் சார் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்னா எப்பவுமே அந்த ஒரு தனி மரியாதை கொடுத்துருக்காரு. தட்ஸ் வாட் வீவ் ஹர்ட். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற வேல்யூ அவர் எவ்வளோ என்ன பார்த்துருக்கீங்க? வாட் வுட் யூ லைக் டு ஷேர் அபவுட்? சரி, அதுதான் நான் சொல்கிறேன். நாங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பேசுவோம். எதுக்காவது ஒர்க் இருக்கும்போதோ இல்லை நான் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணும்போது வி ஆர் நாட் இன் டச். எப்போவுமே வந்து ரெகுலர் டச்லேயே நாங்கள் கிடையாது. பட் எப்போ நான் அவர்கிட்ட பேசினாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு தோணுது. யூஸ்வலி மற்ற ஆக்டர்கிட்ட அப்படி தோணுது. மற்ற ஆக்டர்கிட்டனா ஒர்க் பண்ண ஒரு ஸ்டார் அப்படிதான் நம்மளுக்கு தோணும். இவர் அப்படி ஃபீல் பண்ண வச்சது கிடையாது. ஸோ அந்த ஒரு பேசாமலும் இருக்கும்போதோ இல்லை பழகாமல் இருக்கும்போதோ அந்த ஒரு பாண்ட் இருக்குது பார்த்தீங்களா எங்களுக்குள்ள, அதுதான் எனக்கு அதோட பெரிய ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். இல்லை, அவ்வளோ அழகாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பொறுத்த வரைக்கும் நாங்களும் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ப்ரோ. அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் இல்லைங்க, ஷீ இஸ் அ லவ்லி பர்சன். ஓகேங்களா, கை தட்டும் போது சத்தம் வரணும் இல்லைங்களா? 2 கை தட்டினா சத்தம் வரும், ஒரு கை தட்டினா ஆறாது. ஓகேங்களா, ஸோ நான் மட்டும் பண்ணல, அதே ரெஸ்பான்ஸ், அதே அன்பு, அதே நட்பு வந்து அவங்களுக்கு காட்டுறாங்க. அதனால தான் நாங்கள் 2 பேரும் இப்படி இருக்கோம். சூப்பர் சூப்பர். வென்றோம்ல இன்னைக்கு. பேமெண்ட்டில் மட்டும் கேட்டக்கூடாது. ஓகே, அதாவது உங்களை தவிர பிரசாந்த் சாரோட நிறைய ஜோடிகள் நடிச்சிருக்காங்க. who do you think was wow சூப்பராக இருந்துச்சு? சிம்ரன் மேம். வாவ், வித்தவுட் எனி டவுட் பிகாஸ் ஐ திங்க் நிறைய படம் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் ஐஸ்வர்யா ராய் அவங்க வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. இன்றைக்கும் அந்த ஜீன்ஸ் சாங்லாம் பார்க்கும்போது அப்படி ஒரு பேர் வந்து தமிழ் சினிமாவில் ஐஸ்வர்யாக்கு இவர் தான் பெர்ஃபெக்டாக இருந்தாருன்னு எனக்கு தோணுது. இத்தனை படம் பண்ணியிருந்தாலும் அவங்க பட் அது நெக்ஸ்ட் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சிம்ரன் மேம் தான் சொல்லுவேன். ஆனால் இதுக்கு எல்லாமே முக்கியமாக ஸ்னேகா மேம், நம்ம அப்படி சொல்லணும். அது உண்மை. ஓ இல்லை, சீரியஸ். நீங்கள் see the screen presence எஸ்பெஷலி. அண்ட் இவங்க வந்து இப்போ அது ஏன் திரும்பி அந்த தெலுங்கு படம் திரும்பி சொல்கிறேன்னா, அந்த ஃப்ரேம் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. ஒரு சைடில் வந்து அவ்வளோ அழகாக இருப்பாங்க.